ஆங்கர் பிரியங்காவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வசியோட கல்யாணம் ஆச்சு. வசி வேறு யாருமே இல்லை, கனடாவில் ஆரிய கனடான்னு ஒரு இசைக்குழு வச்சுருக்காங்க. இதனை நடத்துகிறது வசியும் அவங்க அண்ணனும் தான். இவங்க ரெண்டு பேருமே ஈழத்தமிழர்கள். லண்டனில் வசி ஆர்ஜேவாக தான் இருக்கிறாரு. விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் யாரெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கனடாவுக்கு கொண்டு போய் அங்கே பிரம்மாண்டமாக ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறது தான் வசியோட முக்கியமான வேலையாகவே இருந்தது. அங்கே தான் நம்ம பிரியங்கா அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே தான் அறிமுகமாயிருக்காங்க வசியோட அண்ணன் மற்றும் குடும்பத்தினர்கிட்ட. அதுக்கப்புறமேல அவங்க மூலமாக தான் வசியையும் தெரிஞ்சிருக்கு. வசிக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்கிறாங்களாம். பிரியங்காவுக்கு அப்போ தான் கணவர் விஜய் டிவியில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் கணவர்கிட்டையும் டைவர்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பிரபலமான நடிகர் மற்றும் நடிகைகளை அழைச்சி ஸ்டார் நைட் இசை நிகழ்ச்சி லண்டனில் நடத்துறது தான் வசி அண்ட் அவங்களோட குழுவினரோட முக்கியமான ஒரு பிஸ்னஸ். இது போன்ற நிகழ்ச்சிகளை கனடாவில் நடத்துறது வசியோட அண்ணன். இவங்களோட சப்போர்ட்லையும் தான் வசி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களோட நிகழ்ச்சியில் பங்கேற்காத எந்த பிரபலங்களுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடந்த 2022 வசி மற்றும் பிரியங்கா ரெண்டு பேருக்குமே தங்கள் துணைகளோட விவாகரத்து ஆயிருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 3 to 5 கோடி பெருமானமுள்ள வீட்டை துபாயில் சொந்தமாக வாங்கியிருக்கிறதா பிரியங்கா அப்படின்னு இணையத்தில் சொல்கிறாங்க. ஆனால் பிரியங்கா சொன்னாதான் தெரியும் வெதர் அவங்க வாங்கினாங்களா இல்லையா அப்படின்னு. அந்த வீடு கிட்டத்தட்ட இப்போ டபுள் மடங்கில் இருக்குதுன்னு இணையதளத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிரியங்கா ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். உலகிலேயே ரொம்பவுமே நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஏற்ற இடம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் துபாய், நியூயார்க்குன்னு. அதே மாதிரி இவங்களும் போய் செட்டில் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க நெருங்கின வட்டாரத்தில். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பணத்துக்காக தான் வசியை பிரியங்கா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வசியை கம்பேர் பண்ணும்போது பிரியங்கா ரொம்பவுமே பணக்காரவங்கன்னு தான் சிலர் சொல்கிறாங்க. இது என்னென்னு அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். எல்லாமே வதந்திகள் தான். முடிஞ்ச வரையும் வதந்திகளாகவே நினச்சிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவும் நல்ல க்ளோஸ் ஆகி கல்யாணமும் பண்ணியிருந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மீடியாவில் நிறையா இஷ்யூ பிரியங்கா தேஷ்பாண்டேயை பற்றி ஜாஸ்தியாக வந்துட்டுருக்குது. எக்ஸ்பெஷலி மணிமேகலோட ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமேலும். அதனால் இந்த இஷ்யூலாம் இனிமேலும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் சென்னையில் இருந்தால். ஸோ நம்ம பேசாமல் லண்டன்லன்னா கனடாவில் போய் செட்டில் ஆயிடலான்னு பிரியங்கா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க வட்டாரத்தில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் அவங்க பிளான் பண்ணுறதாகவும் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரியங்கா விஜய் டிவியிலேருந்து வெளியேறிட்டாங்களான்னு ஒரு வதந்தி வந்திருக்கு. நீங்கள் இப்போ ரீசெண்டாக சூப்பர் சிங்கரோட ப்ரொமோ பார்த்துருந்தீங்கன்னா பிரியங்கா ஹோஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஹோஸ்ட் பண்ணாதனால மோஸ்ட்லி அவங்க விஜய் டிவிலேருந்து வெளியேறி இருப்பாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனதுனால வெளியே எங்கேயாவது போயிருந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் சூப்பர் சிங்கரில் ஹோஸ்டாக வரப்போகிறது பிரியங்கா கிடையாதுன்ற நிறைய வதந்திகள் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்க தன்னோட கணவர் வசியோட லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. அவங்களும் வசியும் சேர்ந்து ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகளை நடத்தலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக அந்த பிஸ்னஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு மேபி அவங்க லண்டனில் செட்டில் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரியங்கா இவங்க வசி கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே பிரியங்கா வசின்னு ஒரு இசைக்குழு கிரியேட் பண்ணலாம். அந்த இசைக்குழுவில் ஸ்டார் நைட்டுகளை நடத்தி அதுக்கப்புறமேல இன்னும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலாம். ஆன் டாப் ஆஃப் தட் பிரிட்டனோட குடியுரிமையையும் பிரியங்கா சீக்கிரம் வாங்கிடலான்றது தான். அதனால தான் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. துபாயில் இசை நிகழ்ச்சிகள் இந்த தம்பதியினர் நடத்துறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா துபாயில் பிரியங்காவுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் பிரியங்கா அண்ட் வசியோட கல்யாணத்தில் ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் இவங்க பெரிய பணக்காரங்களோ அவங்க பெரிய பணக்காரவங்களான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணாலே போதும்னு தான் சிலர் கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்